நாக்பூர் காட்டுல ஒரு அழகான கிராமத்துல தன்வி குருவி வாழ்ந்துட்டு வந்துச்சு. தன்வியோட கணவர் கோமல் குருவி இப்பதான் சிறிது காலத்துக்கு முன்னாடி இறந்து போனாரு. அதனால தன்வி குருவி தியா குருவியோட வாழ்ந்துட்டு வந்துச்சு. தியா செல்லம், அப்பா இல்லைன்னு நீ ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. அம்மா எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன். அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இனிமே என்னை யாருமா வெளியே கூட்டிட்டு போவா. நாம வாழ்றதே இனிமே கஷ்டமா தான் இருக்கும் போல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க அவங்க அப்பா கூட இருக்காங்கம்மா, நான் மட்டும் தனியா இருக்கேன். தியா செல்லம், இனிமே நீ அப்படி நினைக்கவே கூடாது. உனக்கு அம்மா அப்பா ரெண்டுமே இனிமே நான் தான். உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் அம்மா உனக்கு வாங்கி தருவேன். நீ எதை நினைச்சியும் கஷ்டப்படக்கூடாது. இப்ப அம்மா வெளியே வேலைக்கு போயிட்டு வரேன் தங்கம். தன்வி குருவிக்கு சொந்தமா ஒரு பூசணிக்காய் வண்டி இருந்துச்சு. அந்த வண்டியில தான் கோமல் குருவியோட கணவர் இவ்வளவு நாளா வேலை பார்த்து சம்பாதிச்சாரு. இனிமே தன்வி குருவி அந்த வேலைய பார்க்கலான்னு முடிவெடுத்துச்சு. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது ராணிக்காக அங்க வந்துச்சு. என்ன தன்வி, இனிமே இந்த வண்டி உனக்கு தேவைப்படாது. கோமல் இருக்கிற வரைக்கும் சரி. இனிமே காசுக்காக என்ன பண்ணுவேன்? இந்த வண்டியை பேசாம என்கிட்ட வித்துரு, நான் நல்ல காசு தரேன். இல்ல ராணி அக்கா, இனிமேதான் இந்த வண்டி எனக்கு ரொம்ப தேவை. நானும் என் பொண்ணும் சுயமா சம்பாதிச்சு வாழணும். அதுக்காகத்தான் இந்த வண்டியை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோமல் எப்படி இந்த வண்டியை வச்சு சம்பாதிச்சாரோ அதே மாதிரி இந்த ஊர்ல உள்ள மக்களுக்கெல்லாம் நான் வண்டி ஓட்டி சம்பாதிக்க போறேன். என்ன, ஆம்பளைங்க ஓட்டுற மாதிரி நீ ஈஸியா ஓட்டிடலாம்னு நினைச்சியா? பேசாம நான் கொடுக்குற காசை வாங்கிட்டு பொழைச்சிக்க பாரு. நீயும் உன் பொண்ணும் சந்தோஷமா நிம்மதியா வாழலாம். அதை விட்டுட்டு வண்டியை ஓட்ட போற அதை ஓட்ட போறேன்னு காமெடி பண்ணாத. எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ராணிக்காக அப்படி சொன்னா கூட தன்வி குருவி தன்னோட முடிவுல தெளிவா இருந்துச்சு. அது வண்டியை எடுத்துட்டு சவாரிக்காக ரோட்ல போக ஆரம்பிச்சுது. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கழுகு சோர்வா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்துச்சு. தன்வி குருவி கேட்டுச்சு, கழுகண்ணா, உங்களை பார்க்கவே ரொம்ப சோர்வா இருக்கு. நீங்க மட்டும் என் வண்டியில வந்தீங்கன்னா நீங்க போற இடத்துக்கு நான் சொகுசா கொண்டு விட்டுருவேன். வரீங்களா அண்ணா? நீ சொல்றதும் சரிதான். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஆனா உன்னோட வண்டி என்ன எப்படி சொகுசா கூட்டிட்டு போகும்னு தெரியலையே. எனக்கு மட்டும் நீ கூட்டிட்டு போறது பிடிக்கலன்னா உனக்கு நான் காசே தர மாட்டேன். பிடிச்சிருந்தா மட்டும்தான் காசு தருவேன். சரியா குருவி? கழுகண்ணா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்னோட வண்டியில உட்காந்து போகும்போது உங்களுக்கு சோர்வே இருக்காது. அதுவும் இல்லாம நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நான் சீக்கிரமாவும் கூட்டிட்டு போயிருவேன். நீங்க என்ன நம்பி வரலாம். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் கழுகண்ணா, வாங்க. அப்படி தன்வி குருவி சொன்னதுமே கழுகும் சேர்ந்து வண்டியில ஏறிக்குச்சு. ரெண்டு பேருமே சேர்ந்து போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க. குருவி, நீ சொன்ன மாதிரியே உன்னோட வண்டி ரொம்ப நல்ல வண்டியா தான் இருக்கு. என் உடம்புல அலுப்பே தெரியல. அப்படி சொல்லிட்டு தன்வி குருவிக்கு கழுகு காசு கொடுத்துச்சு. காட்டுல உள்ள எல்லோருக்குமே தன்வி குருவியோட வண்டியை பத்தி தெரிஞ்சதும் அவங்க போற இடத்துக்கு தன்வி குருவியோட வண்டியிலேயே போக ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் ராணிக்காகவும் காலுக்காகத்துக்கு தெரிஞ்சது. காலுக்காக சொல்லிச்சு, பரவாயில்ல ராணி, தன்வி குருவிக்கு நல்ல வேலை ஒரு வண்டி இருந்ததுனால அதோட பொழப்புக்கு யூஸ் ஆயிக்குச்சு. அது நல்லா முன்னேறிக்கிட்டு இருக்கு. இத நினைக்கும் போது நான் சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா காலு? தன்வி குருவி இப்படியே சம்பாதிச்சிட்டு இருந்துச்சுன்னா நம்மளை விட பெரிய பணக்காரங்களா மாறிடும். அந்த நடக்க ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன். இன்னைக்கு ராத்திரி தன்வி குருவியோட வண்டியை நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பாருங்க. அப்படி பேசின ராணிக்காகவும் இரவு நேரம் ஆனதுமே தன்வி குருவி வண்டி மேல குதிக்க ஆரம்பிச்சுது. அதை எப்படியாவது உடைக்கலான்னு நினைச்சிச்சு. ஆனா வண்டி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ராணிக்காகத்தோட கால் அடிபட்டு வழியில துடிக்க ஆரம்பிச்சுது. ஏன்னா அதோட கால் முறிஞ்சே போச்சு. நல்ல எண்ணம் கொண்ட தன்வி குருவி வழக்கம் போல தங்களோட வேலையை பார்த்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிச்சு.
தியா குருவியும் தன்வி குருவியும் கோமல் இல்லனா கூட தங்களோட தேவைகளுக்கு சம்பாதிச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ ஆரம்பிச்சாங்க. கெட்டது மட்டுமே நினைச்ச ராணிக்காகத்துக்கு உடம்பெல்லாம் அடிபட்டு பேண்டேஜ் போட்டு வலியில கத்திக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு தான் சொல்லுவாங்க, பிறருக்கு கெட்டது நினைச்சோம் அப்படின்னா முதல்ல பாதிக்கப்படுறது நாமளா தான் இருப்போம். முடிஞ்ச வரைக்கும் நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம்.